Dear students, சபா இந்தியில் பரீட்சை புக்கில் பார்ட் நவ் பாடம் 9 இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். மை ஆத்தா ஹூம் தும் ஆத்தே ஹோ. மையில் ஆரம்பித்தா ஹூவில் முடியணும், தும்மில் ஆரம்பித்தா ஹோவில் முடியணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை இதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். மை பாலக் ஹூ, நான் சிறுவன். மேரா நாம் கலாம் ஹை, என்னுடைய பெயர் கலாம். மை ஏக் சாத்ர ஹூ, நான் ஒரு மாணவன். மை ஸ்கூல் மே படுத்தா ஹூ, நான் ஸ்கூலில் படிக்கிறேன். மை ஸ்கூல் மே ஹிந்தி और अंग्रेजी இங்கிரே, இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்கிரேஜி படுத்தா ஹூ. நான் வந்து ஸ்கூலில் ஹிந்தியும் இங்கிலீஷும், ஹிந்தி அண்டு அவர்னா அண்டு இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மை பாலிகா ஹூ, பாலக் சிறுவன், பாலிகா சிறுமி. மை பாலிகா ஹூ, நான் சிறுமி. மேரா நாம் இந்திரா ஹை, என்னுடைய பெயர் இந்திரா. மை ஏக் சாத்ரா ஹூ, சாத்ர மாணவன், சாத்ரா மாணவி. மை ஸ்கூல் மே படுத்தி ஹூ, மை ஸ்கூல் மே கணித் படுத்தி ஹூ, நான் ஸ்கூலில் படிக்கிறேன். ஸ்கூலில் கணித் மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ராகுல் தும் வஹா கியா கர்த்தே ஹோ, ராகுல் நீ அங்கே என்ன பண்ணுற? மை யஹா கணித் படுத்தா ஹூ, கணித் அப்படின்னா மேக்ஸ், நான் இங்கே மேக்ஸ் படிக்கிறேன். கியா தும் தமிழ் நஹி படுத்தே, நீ தமிழ் படிக்கலையா? ஹா மை ஸ்கூல் மே தமிழ் பி, நான் ஸ்கூலில் தமிழும், அந்த ஆல்சோ அதுதான் பி, தமிழும் படுத்தாகும் படிக்கிறேன். தும் கபு கேள்தே ஹோ, நீ எப்போ விளையாடுவ? மை ஷாம் கோ கேள்தா ஹூ, நான் மாலையில் விளையாடுவேன். ஷாம் கோ ஈவினிங், மாலையில் விளையாடுவேன். மீரா தும் கியா கர்த்தி ஹோ, மீரா நீ என்ன பண்ற? மீரா ஃபெமினின் ஜெண்டர், அதனால தீ கர்த்தி அப்படின்னு வருது ஸ்டூடெண்ட்ஸ். மை கானா சீக்தி ஹூ, நான் பாட்டு கத்துக்கிறேன். கானா அப்படின்னா பாட்டு, சீக்னா அப்படின்னா கத்துக்கிறது, சீக் வேர்பு. சீக்தி ஏன்னா இது மீரா ஃபெமினின் ஜெண்டர், அதனால சீக்தி. இதே மஸ்குலினா இருந்தால் சீக்தா அப்படின்னு வரும். மை கானா சீக்தி ஹூ, நான் பாட்டு கத்துக்கிறேன். தும் அவர் கியா சீக்தி ஹோ, அவர் அப்படின்னா இந்த இடத்துல அண்டுன்னு அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல இன்னும் மேலும். தும் और क्या सीखती हो, நீ மேலும் இன்னும் என்ன கத்துக்கிற? மை நாச்னா பி சீக்தி ஹூ, நாச்னா அப்படின்னா டான்ஸ், நாச்னான்னா என்னது? டான்ஸ், நான் டான்ஸும் கத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் ஸ்டூடெண்ட்ஸ். क्या तुम வீணா பஜானா பி சீக்தி ஹோ, தும்ல ஆரம்பிக்கிறதால இங்க ஹோல முடியுது. क्या तुम வீணா, வீணான்னா வீணை, பஜானானா வீணை வாசிக்க, வீணை வாசிக்கவும் பி வரதால வீணை வாசிக்கவும் கற்றுக்கொள்கிறாயா? சீக்தி ஹோ, ஹா எஸ் மை வீணா பஜானா பி சீக்தி ஹூ, நான் வீணை வாசிக்கவும் கத்துக்கிறேன். யஹு ஆத்தாக அப்படின்னா இவர் வருகிறார், வஹு ஆத்தாக அவர் வருகிறார், இல்லை அவன் வருகிறான் எடுத்துக்கலாம். ஏ ஆத்தேக இவர்கள் வருகிறார்கள், வே ஆத்தேக அவர்கள் வருகிறார்கள், ஆப் ஆத்தேக நீங்க வரீங்க, ஹம் ஆத்தேக நாங்க வரோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ். யஹ் கவுன் ஹை, இவர் யார்? யஹ் நௌகர் ஹை, இவர் சர்வெண்ட். நௌகர்னா வேலைக்காரர். நௌகர் கஹா சே ஆத்தா ஹை, சர்வெண்ட் எங்கிருந்து? கஹா சே எங்கிருந்து, ஆத்தாக வருகிறார். நௌகர் பாசார் சே ஆத்தாக, பாசார் அப்படின்னா மார்க்கெட், மார்க்கெட்ல இருந்து வருகிறார், ஆத்தாக. நௌகர் பாசார் சே கியா லாத்தாக, நௌகர் மார்க்கெட்ல இருந்து என்ன கொண்டு வரார்? லாத்தா பிரிங், கொண்டு வரார். நௌகர் பாசார் சே தர்காரி லாத்தாக, தர்காரினா வெஜிடபிள்ஸ், அவர் காய்கறிகள் கொண்டு வரார் அப்படின்னு சொல்றாங்கப்பா. யஹ் கோடா காடி ஹை, காடினா வண்டி, கோடா காடினா குதிரை வண்டி, கோடா அப்படின்னா குதிரை. யஹ் கோடா காடி ஹை, கோடா
क्या करता है குதிரை என்ன செய்கிறது கோடா காடி खींचता है खींचना to pull குதிரை வண்டி இழுக்கிறது यह वह क्या है அது என்ன அது அவன் அவள் அது அந்த எல்லாத்துக்கும் வகு இங்க கவ் இருக்கிறதால அதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் वह क्या है वह गाय है அது கவ் அது பசுமாடு गाय हमें दूध देती है பசு நமக்கு பால் கொடுக்கிறது गाय का दूध सेहत के लिए अच्छा है பசுவின் பால் ஹெல்த்துக்கு ஆரோக்கியமானது நல்லது அச்சானா குட் நல்லது ये मेरी माताजी हैं இவர்கள் எனது அம்மா ये खाना बनाती है खाना இந்த கா வந்தாலே சாப்பாடு அதனால ये खाना बनाती बनातीனா உருவா செய்றாங்க மேக் பண்றாங்க அம்மா சமைக்கறாங்க ये खाना बनाती है அம்மா சமையல் செய்கிறார்கள் ये मेरे पिताजी हैं இவர் எனது தந்தை ये डाकघर में काम करते हैं डाकघर அப்படினா போஸ்ட் ஆபீஸ் डाकघर में போஸ்ட் ஆபீஸில் काम வேலை ஒர்க் करते हैं कर्ता सिंगुलर करते प्लूरल இங்க पिताजी அப்படினு வரதால ரெஸ்பெக்டிவ் ஃபார்முக்காக நம்ம ப்ளூரல் போடுறோம் डाकघर में काम करते हैं அப்படினு சொல்லணும் ஸ்டூடண்ட்ஸ் हम लड़के हैं we are boys நாங்கள் பையன்கள் हम दो लड़के हैं we are two boys நாங்கள் இரண்டு பையன்கள் हम मैदान में गेंद खेलते हैं நாங்க கிரவுண்ட்ல பந்து விளையாடுகிறோம் பந்து गेंदனா பந்து वे कौन है அவர்கள் யார் वे लीला और लैला हैं அவர்கள் லீலாவும் லைலாவும் वे क्या करती हैं அவங்க என்ன பண்றாங்க वे दोनों पढ़ती है அவர்கள் இருவரும் படிக்கிறார்கள் பட இந்த ட வந்தா படுனா படிக்கிறது पढ़ती है அவர்கள் இருவரும் படிக்கிறார்கள் அப்படினு வந்திருக்கு ஸ்டூடண்ட்ஸ் இந்த லெசன் அவ்வளவுதான் அடுத்து அபியாஸ் கொடுத்திருக்காங்க அது கொஞ்சம் பார்த்தறலாம் அபியாஸ் எக்சர்சைஸ் அபியாஸ்னா என்னது எக்சர்சைஸ் தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக गाना गाना பாட்டு சாங் खींचना to pull இழுத்தல் डाकघर போஸ்ட் ஆபீஸ் மதத் உதவி ஹெல்ப் நௌகர் சர்வெண்ட் நௌகர்னா சர்வெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அடுத்தது செகண்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்ப்போம் सही शब्द चुनकर वाक्य पूरा करो नौकर तरकारी नौकर सिंगुलर தான் तरकारी வெஜிடபிள் லாத்தா ஹூ கண்டிப்பா வரக்கூடாது ஏன்னா ஹூ வந்தா என்ன பண்ணணும் மைக்கு மட்டும்தான் ஹூ வரும் அதனால கண்ண முடியும் லாத்தாக போட்டுடணும் மை வரல அதனால ஹூ போடக்கூடாது ஹூ செலக்ட் பண்ணக்கூடாது நௌகர் தர்காரி லாத்தா है வே மை வீணா பஜானா பி நான் வீணை வாசிக்கவும் மை வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஹூவை செலக்ட் பண்ணணும் ஹையை செலக்ட் பண்ணக்கூடாது மை வந்தா டக்குன்னு சீக்தி ஹூ அந்த ஹூவை செலக்ட் பண்ணி இங்க போட்டுடணும் நான் வீணை வாசிக்கவும் கற்றுக்கொள்கிறேன் கோடா காடி குதிரை வண்டி இழுக்கிறது அப்ப கீஞ்சிதாக கோடா காடி கீஞ்சிதாக அப்படின்னு போடணும் அடுத்தது गाय हमें दूध देती है பசு நமக்கு பால் கொடுக்கிறது हम मैदान में हम प्लूरल அதனால கேல்தா சிங்குலர் போடாம கேல்தே ஹோன்றது இங்க கேல்தே ஹோ வருது அப்ப தும்முக்கு மட்டும்தான் ஹோ வரும்னு படிச்சிருக்கோம் அதனால கேல்தே ஹே இங்கன்னா ஹம்ன்றது ப்ளூரல் அதனால அந்த புள்ளி வரதால ப்ளூரல் ஃபார்மை நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணணும் हम मैदान में खेलते हैं அடுத்தது என்னன்னு ரோமன் லெட்டர் பாருங்க थर्ड रोमन लेटर चित्र देखो और जवाब दो चित्र पड़ते பார்த்து பதில் எழுது लड़के मैदान में क्या करते हैं பாய்ஸ் மைதானத்துல என்ன பண்றாங்க நீங்க लड़के मैदान में இந்த கியாவை எடுத்துட்டு खेलते हैं போட்டா போதும் இல்ல गेंद खेलते हैं பந்து விளையாடுகிறார்கள் அப்படினு போட்டாலும் ஓகே தான் இல்ல खेलते हैं போட்டாலும் கரெக்ட் தான் கோடா क्या खींचता है குதிரை என்ன இழுக்கிறது இந்த கியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல गाड़ी கோடா गाड़ी खींचता है அப்படினு போடணும் அடுத்து ये क्या करती है இவங்க என்ன பண்றாங்க ये खाना बनाती है சமையல் செய்றாங்கனால खाना बनाती हैன்னு போடணும் கியாவை தூக்கிட்டு गाय हमें क्या देती है பசு நமக்கு என்ன கொடுக்கிறது
गाय हमें இந்த கியாவை எடுத்துட்டு அங்க என்ன போடணும் दूध दूध देती है அப்படினு போடணும் ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து ரொம்ப லெட்டர் இருக்கு नौकर क्या लाता है सर्वेंट என்ன கொண்டு வரார் கையில என்ன இருக்கு வெஜிடபிள் இருக்கு அதனால नौकर तरकारी लाता है அப்படினு போடணும் அதுதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கு அடுத்து கீழே अनुवाद अभ्यास हिंदी में अनुवाद करो ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க அங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க நாம ஹிந்தியில எழுதணும் हिंदी में அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பாக்கும்போதே வந்து हिंदी में வரதால ஹிந்தியில எழுதணும் अपनी प्रांतीय भाषा में அப்படின்னு வந்தா நமக்கு தெரிந்த தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் இனி எப்பொழுது விளையாடுகிறாய் when do you play இதுக்கு ஹிந்தியில तुम कब खेलते हो कब when तुम कब खेलते हो அப்படின்னு சொல்லணும் பசு என்ன கொடுக்கிறது what does the cow give गाय क्या देती है பசு என்ன கொடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹிந்தியில கேட்கணும் நான் பாட கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஐ லேர்ன் சிங்கிங் அதுக்கு வந்து மை கானா சீக்தி ஹூ நான் பாட கத்துக்கிறேன் என்னுடைய பெயர் கலாம் மை நேம் இஸ் கலாம் மேரா நாம் கலாம் ஹே அப்படின்னு எழுதணும் இது என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னா யஹ் கியா ஹை அப்படின்னு கேட்கணும் இந்த பாடம் அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா படிங்க எழுதி பாருங்க திரும்ப எழுதி பாருங்க வாய் விட்டு படிங்க எழுத்து கூட்டி படிங்க நல்லா ரீடிங் இந்த லெவல்ல கண்டிப்பா நல்லா வந்துடணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பதான் உங்களால கேள்வியை புரிஞ்சு பதில் எழுத முடியும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நல்லா படிச்சு பாருங்க பேசிக் வீடியோலாம் வந்து காக்கா கீக்கிலாம் நல்லா படிங்க டெய்லி படிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்